மாஞ்சி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்குதுங்க. அடுத்து வந்து புளி, மிளகாய், உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்குது. இன்னைக்கு மாஞ்சி தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அப்பப்ப தேவையான அளவுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்குவேன். மசாலா அரைச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், அது ஃப்ளேவர் மாறி போயிடும். வணக்கம், நான் சித்ரா சூலூர்ல இருந்து பேசுறேன். நீமா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்லாம் பிரண்டை தொக்கு, பூண்டு தொக்கு, வாழைப்பூ தொக்கு, சுண்டக்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, இஞ்சி, முருங்கைக்காய் தொக்கு, இந்த மாதிரி தொக்கு ஐட்டம். ஊறுகாயில் வந்து நார்த்தங்காய், எலுமிச்சம்பழம், மாங்காய், பூண்டு. பொடி ஐட்டத்தில் வந்து பிரண்டை பொடி, பூண்டு பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி, நிலக்கடலை இட்லி பொடி, எள்ளு பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி. சூப் ஐட்டத்தில் வந்து முருங்கைக்கீரை சூப் பொடி, முடவாட்டுக்கால் சூப் பொடி, சாம்பார் பொடி, கறி மசால் பொடி, ரசப்பொடி, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, மசாலா பொடி, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செய்கிற பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட கடைகளில், இயற்கை கடைகளில் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்னா எள்ளு நாங்களே வாங்கி ஆட்டிக்குவோம், கடலைப்பருப்பு வாங்கி ஆட்டிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்ல பொருளாக போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி பொருள் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா, இயற்கை விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வம்ங்கிறதுனால பண்ணினேன். என்னால் வெளியில் இறங்கி அந்தளவுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக சரி உணவுப் பொருளாவது நம்ம நல்லதாக கொடுப்போம், நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பேரண்டை, தவசிக்கீரை, கருவேப்பிலை, தூதுவளை, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்குது, தோட்டத்துலேயே. அதையே நம்ம பொடி பண்ணிக்குவோம். ஒரு 10 வகையான தொக்கு ஊறுகாயெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாஞ்சி தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குவோம். மாஞ்சி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குதுங்க. அடுத்து வந்து புளி, மிளகாய், உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்குது. தொக்குக்கு தேவையான மசாலெல்லாம் அரைச்சி வச்சிருக்குது. அது கருப்பட்டி, அது நல்லெண்ணெய். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ வந்து அரைச்சி வைக்க பேஸ்ட்டை போடணும்னா வெக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால நல்ல நுர வருது பாருங்க. இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். சேர்த்து கிளற போறேங்க. முதல்ல நான் ஏன் தொக்கு செய்ய ஆரம்பித்தேன், தொக்குன்னா என்னன்னே தெரியாது. பிரண்டை நம்ம வீட்டு தேவைக்கு போக வீட்டு தோட்டத்தில் இருந்து அதிகமாக இருக்குங்காட்டி கொண்டு போய் கொடுத்தேன். யாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு நானா தொக்கு செய்யலாம், இதில் இருந்து மதிப்பு கூட்டி ஒரு பொருள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தொக்கு செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ பிரண்டை பொடியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து யாருமே சொல்லி கொடுக்கல, நானாவே யூடியூப்ல பார்த்து என்ன பண்ணலாம், இப்படி செய்யலாம்னு யோசிச்சு என்னோட ஐடியாவிலேயே இது பண்ணினது. அதனால டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். வாங்குற கஸ்டமர் எல்லாம் சொல்லுவாங்க இது வேற மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் தான் வாங்குறவங்க, வேண்டான்னு யாருமே சொன்னது கிடையாது. சாதாரண உப்பு அது சாப்பிடக்கூடாதுங்க. ரெகுலரா மருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்பப்ப தேவையான அளவுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்குவேன். மசாலா அரைச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், அது ஃப்ளேவர் மாறி போயிடும். என்ன பத்துறீங்கிறதுனால இப்போ கொஞ்சம் மறுபடியும் ஊற்றி இருக்குதுங்க. என்ன தேவைங்கும் போது அடையில சேர்த்துக்கலாம். அரை மணி நேரமா கை விடாம கிளறிக்கிட்டே இருந்தாங்க. கிளறதுக்கு அப்புறம் பக்குவம் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா வீட்டுல குழம்புலாம் வைக்க முடியல, வெளியில போயிட்டு வரோம், அவசரமா செய்யணும் அப்படின்னு சொன்னா சாதம் மட்டும் வச்சு தயிர் இருந்ததுன்னா இது கொஞ்சம் தொக்கு போட்டு சாதத்துல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாயிஞ்சி வந்து நல்ல ஜீரண சக்தி, அதனால நல்லா செரிமானம் ஆகும். பசிக்காதவங்களுக்கு நல்லா பசிக்குது, பசியை தூண்டுறதுக்கு தான் மாயிஞ்சி. பிரண்டையும் அதே மாதிரி, பூண்டு எல்லாமே வந்து நல்லா பசி எடுக்கும். சாப்பிடாத குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுங்க, கொஞ்சம் கொடுத்தோம்னா சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. ரெடி ஆகிருக்கு, நீ ஆஃப் பண்ணிடலாம்.
தொக்கு மாயஞ்சி தொக்கு. எத்தனை நாளைக்கு இடம் இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? 6 மாசத்துக்கு நீங்க வச்சுக்கலாம். 1 வருஷம்னாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். எண்ணெய் மட்டும் மேல நின்றுகிட்டே இருக்கணும். எந்த ஊறுகாய் தொக்கா இருந்தாலும் நம்ம ஆர்கானிக்கா பண்ணும்போது எண்ணெயும் உப்பு தான் முக்கியம். இந்த இதுக்கெல்லாம் ஈரம் படாம வச்சிருந்தோம்னா 1 வருஷம் வேணாலும் வச்சிருக்கலாம். மாயந்தி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தா, அதே மாதிரி இப்ப பிரண்டை தொக்குங்க பாருங்க. இதே மாதிரி பாட்டில் 200 கிராம் போட்டு வச்சிருக்குது. இது பூண்டு பொடி, ரசப்பொடி, விளக்கெண்ணெய் நம்மளே ஆட்டி காய்ச்சறது. நம்ம ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதுல தண்ணி ஊற்றி காய்ச்சணும். நெய் காய்ச்சற மாதிரி காய்ச்சி ஒரு 2-3 மணி நேரம் காஞ்சதுன்னா கடைசியில நமக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கும். ஹோம்மேடா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 200 ml 1/2 லிட்டர் 1 லிட்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி. சாம்பார் பொடி மிளகாய், மல்லி, சீரகம், மிளகு, பால், பெருங்காயம், பருப்பு ஐட்டம் எல்லாம் சேர்த்து நம்மளே அரைக்கிறதேன். இது பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடி. கறி மசால் பொடி மிளகா, மல்லி, அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து நம்மளே வறுத்து அரைக்கிறது. இது பிரண்டை பொடி. பிரண்டை காய வச்சு பவுடர் பண்ணி இதில் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சோம்னா நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நல்லதான். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும். இது முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை நிழலையே காய வச்சு வளர்த்திட்டு பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சு பொடி பண்றது. சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். அது போக வாழைப்பூ மால்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். மலச்சிக்கல்லாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு வாங்கி தோல் சீவிட்டு கேரட் சீவுறதுல சீவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறது. சூப்பு பொடியும் ரசப்பொடியும் செய்யறதுக்கு. எண்ணெய் தெளியறதுக்காக நல்லா நாட்டி வச்சிருந்தேங்க. இப்ப தெளிஞ்சிருச்சு. ட்ரம்ல எடுத்து மாற்றி ஊற்றிட்டு இருக்கேன். எண்ணெயும் சேர்த்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், விளக்கெண்ணெய் நானே சொந்தமா ஆட்டி காய்ச்சறேன். காய்ச்சி அதை கொடுத்துட்டு இருக்கேன். இது விளக்கெண்ணெய் காய்ச்சி வடிச்சு ஊற்றி வச்சிருக்கிறேன். இது கடலை எண்ணெய். குழம்பு பொடி தயாரிக்கிறதுக்கு சுக்கு காய வச்சிருக்கு பாருங்க. சுக்கு 2 மணி நேரம் அரிசி தண்ணியில, கழுநீர் தண்ணியில ஊற வச்சு தோலை சீவிட்டு கட் பண்ணி காய வச்சிருக்கிறேன். காஞ்சதுக்கு அப்புறம் இதை போடணும். தோலோட சுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது பிரண்டை காய வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் பிரண்டை பொடி செய்வோம். நீங்க உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் கொரியர் பண்ணுவோம். ஃபோன் நம்பர் 9443637854.